அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பதிவில் 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையன்று இருக்கக்கூடிய கிரக நிலைகள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்களை தரப்போகிறது என்று இப்போது பார்க்கலாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா, உங்கள் ராசி அதிபதியும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதியும் செவ்வாய் பகவான். நிலமகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல ராகு பகவானோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த இருவரும் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. 11ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த கேது பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நிலமகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இருப்பது பார்த்திங்கன்னா, செவ்வாய் திசை இப்பொழுது உங்களுக்கு நடந்துன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனையோ காடு தோட்டங்கள் வாங்குவீங்க. காடு தோட்டங்கள் என்றால் வெறும் காடு தோட்டம் இல்லை, எத்தனையோ தென்னை மரங்களுடன் கிணறுகளுடன் ஆடு மாடு குறைவில்லாத செல்வங்களுடன் நீங்கள் வாங்குவீங்க. இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல பலன்கள் இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு நடக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய குரு பகவான் ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாகிய சூரிய பகவானோடு இணைந்து 7ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க. உங்கள் ராசியை பார்க்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய சனி பகவான் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க. சனி திசை இப்பொழுது உங்களுக்கு நடந்துன்னு வச்சுங்களேன். எத்தனையோ இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, எத்தனையோ நல்ல நல்ல வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. மேலும் ஆயுள்காரகன் தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பதால் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் எத்தனையோ நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருங்க. எத்தனையோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகளை தருவீங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா, 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய புதன் பகவானும் இணைந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாங்க. 12ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இப்போது சுக்கிர திசையோ புதன் திசையோ நடந்துன்னு வச்சுங்களேன், எத்தனையோ நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருங்க. எத்தனையோ பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகளை தருவீங்க. அது மட்டும் இல்லாமல் படிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா, உங்கள் இல்லம் தேடி நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதத்தில் வருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, 9ஆம் இடம். 9ஆம் இடம் என்று சொன்னாலே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, 9ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாங்க. 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. இந்த சந்திர திசை இப்பொழுது நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனையோ ஒரு செல்வாக்கும் எத்தனையோ அந்தஸ்துகளும் உங்கள் இல்லம் தேடி வருங்க இந்த வைகாசி மாதத்தில். மேலும் இந்த வைகாசி மாதத்தில் எத்தனையோ நல்ல பலன்கள் நடக்கப் போகிறதுங்க. மேலும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்து நலமோடு வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வணங்கி வாழ்த்துகின்றேன். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.